பாஜக ஆட்சி நடைபெறாத மாநிலங்களில் உள்ள அரசுகளை மிரட்டவே அமலாக்கத்துறை பயன்படுத்தப்படுவதாக நாடாளுமன்ற திமுக குழு தலைவர் கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். நபார்டு வங்கி சார்பில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்ற சர்வதேச மகளிர் தின நிகழ்ச்சியில் மேயர் பிரியா உள்ளிட்டோருடன் கலந்து கொண்ட கனிமொழி தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்துள்ள பட்ஜெட்டை பாராட்டினார். அப்போது ஒன்றிய அரசின் மொழி திணிப்பு நடவடிக்கையை அவர் கடுமையாக விமர்சித்தார். தமிழ்லேருந்து ஒரு எழுத்தை போடுறது இந்திய இறையாண்மைக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவர் ஒரு மொழியை கொண்டு தமிழர்கள் மீது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை இன மக்கள் மீதும் மொழிகளின் மீதும் மாநிலங்களின் மீதும் திணிப்பது என்பது இந்திய இறையாண்மையை காப்பாற்றக்கூடிய ஒன்றாகவா இருக்க முடியும்? திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயில் பங்குனி பெருவிழாவின் 8வது நாளான நேற்று பச்சை குதிரை வாகனத்தில் முருகர் வீதியுலா நடைபெற்றது. தென்பரங்குன்றம் பகுதியில் மங்கள வாத்தியம் முழங்க சுப்பிரமணிய சுவாமி தெய்வானை பச்சை குதிரை வாகனத்தில் எழுந்தருளி வீதியுலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்துள்ள நிதிநிலை அறிக்கையில் ஜாக்டோ ஜியோ கோரிக்கைகள் குறித்த அறிவிப்புகள் இடம்பெறவில்லை என அதன் நிர்வாகிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பாக சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள அரசு அலுவலர் சங்கத்தில் கூடி அதன் ஒருங்கிணைப்பாளர்கள் ஆலோசனை நடத்தினர். அதில் அரசை வலியுறுத்தி வரும் 23ஆம் தேதி மாநிலம் தழுவிய உண்ணாவிரத போராட்டம் நடத்த முடிவு செய்திருப்பதாக தெரிவித்துள்ளனர். எங்களுடைய கொந்தளிப்பை ஆசிரியர்கள் அரசு மனதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த கொந்தளிப்பை இந்த அரசுக்கும் மாண்பு முதல்வர் அவர்களுக்கும் சொல்லி எங்களுக்கு ஒரு பரிகாரம் தேட வேண்டும் என்று தேடுவதற்காகத்தான் நாங்கள் மீண்டும் அந்த போராட்ட பதாகையை நாங்கள் உயர்த்தி பிடிப்பது என்று இன்று நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் உள்ள பழமையான கிறிஸ்தவ திருச்சபைக்கு சொந்தமான 15 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை அபகரித்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் திருச்சபை நிர்வாகிகள் அளித்த மனுவில் சம்பந்தப்பட்ட நபர்களிடமிருந்து எஞ்சிய சொத்துக்களையும் பள்ளியையும் பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை சென்ட்ரல் கூடூர் மார்க்கத்தில் பொன்னேரி கவரப்பேட்டை ரயில் நிலையங்களுக்கு இடையே தண்டவாள பராமரிப்பு பணி காரணமாக வரும் 17ஆம் தேதி 23 புறநகர் மின்சார ரயில்களின் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது. காலை 9:25 மணி முதல் பகல் 2:25 மணி வரை பராமரிப்பு பணிகள் நடைபெற உள்ளதால் சென்னை கும்மிடிப்பூண்டி இடையே ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அன்றைய தினம் ரத்து செய்யப்படும் மின்சார ரயில்களுக்கு பதிலாக சென்ட்ரல் பொன்னேரி மீஞ்சூர் இடையே 7 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. சென்னை தண்டையார்பேட்டையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் கட்சியினரிடம் வீடியோ கால் மூலம் தேர்தல் பணிக்காக நேர்காணல் நடத்தினார். அப்போது அதிக நேரம் ஆனதால் பெண்கள் பாதையில் புறப்பட்டு சென்றனர். அவர்களை அங்கிருந்த மாவட்ட செயலாளர் தடுத்து நிறுத்தினார். தஞ்சாவூர் குந்தவை நாச்சியார் அரசினர் மகளிர் கல்லூரியில் கணிதவியல் துறை சார்பில் தேசிய பை தினம் கொண்டாடப்பட்டது. இதையொட்டி பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. போட்டியில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. பை என்ற குறியீட்டையும் கல்லூரி மற்றும் துறையின் பெயரையும் மாணவிகள் ஒன்று சேர்த்து எழுத்துருவாக கல்லூரி விளையாட்டு திடலில் உருவாக்கினர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் 1858 மஞ்சள் மூட்டைகள் 1,36,00,000 ரூபாய்க்கு ஏலம் எடுக்கப்பட்டது. ஆத்தூர் வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்திற்கு 314 விவசாயிகள் 1858 மூட்டை மஞ்சளை விற்பனை செய்ய கொண்டு வந்தனர். அங்கு நடந்த மறைமுக ஏலத்தில் 12 வியாபாரிகள் மட்டுமே பங்கேற்று மஞ்சளை வாங்கிச் சென்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் நாம் தமிழர் கட்சி நாளை நடத்தும் பேரணி மற்றும் பொதுக்கூட்டத்திற்கு நிபந்தனைகளுடன் அனுமதி அளித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் வரும் காலங்களில் பொது இடங்களில் நடத்தப்படும் கட்சி கூட்டங்களுக்கு பாதுகாப்பு வழங்க கட்சிகளிடம் கட்டணம் வசூலிக்கவும் காவல்துறைக்கு அறிவுறுத்தி வழக்கை முடித்து வைத்தார். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கோரி நடத்தப்படும் பேரணி பொதுக்கூட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்ததால் உயர்நீதிமன்றத்தை நாம் தமிழர் கட்சியினர் நாடினர்.
கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அடுத்த குமராட்சி கிராமத்தில் அரசூர் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியின் 100ஆண்டு விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி மழலைகளின் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. விழாவின் முடிவில் ஆண்டறிக்கை வாசிக்கப்பட்டதும் போட்டியில் பங்கு பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே தோளூர் அரசு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளிக்கு கிராம மக்கள் கல்வி சீர் வழங்கிய நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. 2 வேன்களில் மேஜை, நாற்காலி போன்ற பொருட்களை கிராம மக்கள் சீர்வரிசையாக பள்ளிக்கு கொண்டு வந்து வழங்கினர். அவர்களை கௌரவிக்கும் விதமாக கிராம மக்களுக்கு ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். பள்ளி மாணவிகளின் நடன நிகழ்ச்சியும் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுங்குன்றம் பேருந்து நிலையத்தில் அமைக்கப்பட்டிருந்த LED திரையில் தமிழ்நாடு அரசின் பட்ஜெட் அறிவிப்பை பொதுமக்கள் உடனுக்குடன் அறிந்து கொண்டனர். பொதுமக்கள் மட்டுமன்றி பேருந்து நிலையத்திற்கு வந்திருந்த பயணிகள், பெண்கள், சாலையோர வியாபாரிகள் நேரடியாக பார்த்தனர். பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களை உடனடியாக அவர்கள் அறிந்து கொண்டனர். மயிலாடுதுறை அருகே பூம்புகார் கடற்கரையில் காவிரி சங்கமிக்கும் இடத்தில் தலைச்சங்காடு நான்மதிய பெருமாள் மற்றும் திரு இந்தலூர் பரிமள ரங்கநாதர் ஆகியோருக்கு ஒரே நேரத்தில் தீர்த்தவாரி நடைபெற்றது. 2 பெருமாள்களும் பூம்புகார் கடற்கரையில் உள்ள காவிரி சங்கமத்துறையில் எழுந்தருளினர். பின்னர் கடலில் தீர்த்தம் அளிக்கும் நிகழ்ச்சி நடந்தது. அப்போது திரளான பக்தர்கள் ஒரு சேர கடலில் புனித நீராடினர். 40 ஆண்டுகளுக்கு பிறகு தீர்த்தவாரி கோலாகலமாக நடைபெற்றது. தஞ்சை மாவட்டம் பேராவூரணி அருகே அரசு பள்ளி மாணவி நித்யஸ்ரீயின் ஏழ்மை நிலையை அறிந்த தஞ்சை நாடாளுமன்ற உறுப்பினர் முரசொலி சித்தர்காட்டில் உள்ள அவரது வீட்டிற்கே சென்று உதவிகளை செய்தார். தாய் இறந்துவிட்ட நிலையில் நோயால் பாதிக்கப்பட்ட தந்தை 100 நாள் வேலைக்கு சென்று கிடைக்கும் வருவாயில் தம்பியுடன் சிறு குடிசையில் விளக்கு வெளிச்சத்தில் படிப்பதாக தனது துயரத்தை நித்யஸ்ரீ சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருந்தார். இதனை அறிந்து உதவிக்கரம் நீட்டிய முரசொலி விரைவில் அம்மாணவியின் வீட்டிற்கு மின் இணைப்பு வசதி கிடைக்கவும் அவரது உயர்கல்விக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்து தருவதாக உறுதியளித்தார். பழனி மாரியம்மன் கோவிலில் மாசிமக திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. திருவிழாவை ஒட்டி பழனி மற்றும் சுற்றுவட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான மக்கள் அம்மனை வழிபட்டனர். இந்த நிலையில் வருத்தமில்லா வாலிபர் சங்கம் சார்பில் தலைவாழை இலை போட்டு அன்னதானம் பரிமாறப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட பெண்ணிடம் 4 சவரன் நகை, பணம் திருடிய வழக்கில் தம்பதி கைது செய்யப்பட்டுள்ளனர். பிரசவ வார்டில் அனுமதிக்கப்பட்ட ஷர்மிளா என்பவரின் பர்சில் இருந்த நகை, பணம் திருடு போனதாக உறவினர்கள் புகார் அளித்தனர். மருத்துவமனையில் இருந்த CCTVயில் தமிழ்ச்செல்வி என்பவர் திருடிச் சென்றதை போலீசார் உறுதி செய்தனர். இதையடுத்து தமிழ்ச்செல்வியையும் அவருக்கு உடந்தையாக இருந்த அவரது கணவர் கதிர்வேலையும் கைது செய்து நகையை மீட்டனர். கோவை பொள்ளாச்சி அடுத்த ஆனைமலை புலிகள் காப்பகம் வழியே கவியருவி, வால்பாறை, டாப் ஸ்லிப் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களுக்கு செல்ல கட்டுப்பாடு விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. தற்போது வெயிலின் தாக்கத்தால் வரையாடுகள், யானைகள் உள்ளிட்ட வனவிலங்குகள் ஆழியார், வால்பாறை சாலையில் அவ்வப்போது கடந்து செல்கின்றன. இதனால் சில விலங்குகள் சுற்றுலா வாகனங்களில் அடிபட்டு உயிரிழப்பதாக புகார் எழுந்துள்ளது. உதகை, கொடைக்கானலுக்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளைப் போல இங்கும் செயல்படுத்த சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆனைமலை புலிகள் காப்பகம் சாலைகளில் பயணிக்கிறதுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கணும். அதுக்கான சுற்றுலா பயணிகள் வர்றதை வரையறை செய்யணும். ஊட்டி, கொடைக்கானல் போல இங்கேயும் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். வள்ளியூர் அருகே துலுக்கர்பட்டியில் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளிக்கு சீர்வரிசை பொருட்களோடு மாணவர் சேர்க்கைக்கு பெற்றோர் வந்தனர். 1ஆம் வகுப்பில் சேர பெற்றோர்களோடு வந்த மாணவர்களை ரோஜா செடி கொடுத்து இன்முகத்தோடு ஆசிரியர்கள் வரவேற்றனர். அங்கு பயிலும் மாணவர்கள் புதிய மாணவர்களை கைத்தட்டியும் சிலம்பம் சுற்றியும் வகுப்பறைக்கு அழைத்துச் சென்றனர். மேலும் தனியார் பள்ளிக்கு நிகராக அரசு பள்ளியில் உள்ள திட்டங்கள் குறித்தும் கல்வி கற்கும் முறைகள் குறித்தும் பெற்றோர்களிடம் ஆசிரியர்கள் விளக்கினர்.
மதுரை அழகர் கோவிலில் மாசி தெப்ப திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. 108 வைணவ திருத்தலங்களில் ஒன்றான அழகர் கோவில் மாசிமக தெப்ப திருவிழா கடந்த 12ஆம் தேதி தொடங்கியது. தொடர்ந்து சிறப்பு பூஜைகளுடன் கஜேந்திர மோட்ச விழா மற்றும் தெப்ப உற்சவம் நடைபெற்றது. பின்னர் மேளதாளம் முழங்க ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுடன் சுந்தரராஜ பெருமாள் பொய்கை கரைப்பட்டி தெப்பத்திற்கு புறப்பட்டார். அப்போது வழிநெடுகிலும் திரண்டிருந்த பக்தர்கள் கோவிந்தா முழக்கத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே பட்டியலினத்தவரை கந்துவெட்டி கேட்டு கொலை மிரட்டல் விடுத்த நபர் மீது 6 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட கோவிந்தசாமி என்பவரிடமிருந்து 15 காசோலைகள் 10 கடன் பத்திரங்களையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். காங்கேயம் அடுத்த இல்லையம்புதூரைச் சேர்ந்த செல்லத்துறை 10 லட்சம் ரூபாய் பெற்றதற்காக அசல் வட்டி என 60 லட்சம் ரூபாயை கோவிந்தசாமியிடம் கொடுத்து விட்டதாக கூறியுள்ளார். ஆனால் கொடுத்த காசோலை மற்றும் கடன் பத்திரத்தை தராமல் அவர் சாதி பெயரை சொல்லி திட்டியதாகவும் ஆபாசமாக பேசி கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் தனது புகாரில் செல்லத்துறை கூறியுள்ளார். எனக்கு 30 லட்ச ரூபாய் பணம் கொடுக்கலன்னா நான் உனக்கு கொண்டு ஓடுவேன், அதை விட்டு வீட்டில் வந்து சத்தம் போட்டு போனாங்க. அந்த நேரத்தில் நான் இல்லை வீட்டில் மனைவி வந்து ஆபாசமாக பேசி கண்டுபிடி சத்தம் போட்டு என்னையும் ஃபோனில் மிரட்டிட்டு இது போனார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் 100 நாள் வேலை திட்டத்தில் பணியாற்றும் தொழிலாளர்கள் 3 மாதங்களாக ஊதியம் வழங்காததை கண்டித்து பெண்கள் முக்காடு போட்டுக்கொண்டு நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். சீர்காழி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தின் முன் திரண்ட அவர்கள் நிதி ஒதுக்காத ஒன்றிய அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்திற்கு ஒன்றிய அரசு கூடுதல் நிதி ஒதுக்காததால் அத்திட்ட பணியாளர்களுக்கு முறையாக ஊதியம் வழங்குவதில் சிக்கல் நிலவுவதாக குற்றச்சாட்டு உள்ளது குறிப்பிடத்தக்கது. செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அருகே கடப்பாக்கம் கடற்கரை பகுதியில் 82ஆம் ஆண்டு மாசிமக தீர்த்தவாரி உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரௌபதி அம்மன் கோயில், பராசக்தி கோயில் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட கிராமங்களில் உள்ள கோயில்களில் இருந்து சாமி சிறப்பு அலங்காரத்தோடு கடற்கரை பகுதிக்கு ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு நீராடி தீர்த்தவாரி உற்சவம் நடைபெற்றது. திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு கடற்கரையில் நீராடி வழிபட்டனர். நெல்லை அடுத்த முன்னீர் பள்ளத்தில் அரசு பள்ளியில் சேர்ந்த குழந்தைகளுக்கு மாலை அணிவித்து மகுடம் சூட்டியும் ஆசிரியர்கள் வரவேற்பு அளித்தனர். மேலும் அந்த கிராம மக்கள் வீடு வீடாக சென்று குழந்தைகளை அழைத்து வந்து ஆர்வத்தோடு அரசு பள்ளியில் சேர்த்தனர். ஊர் மக்கள் நாங்கள் எல்லாரும் கூடி அவங்கவங்க அம்மாமார்கள் எல்லாரும் கூடி பிள்ளைகளுக்கு புது ட்ரெஸ் போட்டு சந்தன குங்குமம் வச்சு மாலை போட்டு கிரீடம் வச்சு எங்கள் பிள்ளைகளை வந்து நல்லபடியாக வரவேற்றிருக்காங்க. இதில் வந்து நாங்கள் ரொம்ப மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். முன்னதாக மேளதாளங்கள் முழங்க மாணவர்களை பொதுமக்கள் ஊர்வலமாக அழைத்து வந்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை அருகே தேளூரில் கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக முறையாக தண்ணீர் விநியோகம் செய்யப்படவில்லை என புகார் எழுந்துள்ளது. இதனை கண்டித்து திருவாடனை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை பெண்கள் காலி குடங்களுடன் வந்து முற்றுகையிட்டனர். அதிகாரிகள் சமரச பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியதை தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டு மக்கள் கலைந்து சென்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அரசு தலைமை மருத்துவமனையில் போதிய மருத்துவர்களை நியமிக்க கோரி இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. செங்கம் அரசு மருத்துவமனையின் முன் திரண்ட அவர்கள் கையில் மாவுக்கட்டு போட்டுக்கொண்டும் தலையில் கட்டு போட்டுக்கொண்டும் தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். கர்ப்பிணி பெண்களுக்கு சிகிச்சை அளிக்காமல் திருவண்ணாமலை மருத்துவமனைக்கு பரிந்துரை செய்யாதே. செங்கம் அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் இல்லாததால் கர்ப்பிணிகள் உட்பட ஏராளமான நோயாளிகள் திருவண்ணாமலை அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிக்கு செல்லும் நிலை உள்ளதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புதுக்கோட்டை மாநகராட்சி கூட்டத்தில் பங்கேற்ற அதிமுக உறுப்பினர்கள் பழைய ஒப்பந்த தொகையில் பணியாளர்களின் ஒப்பந்தத்தை நீட்டிப்பு செய்யும் தீர்மானம் உள்ளிட்ட 4 தீர்மானங்களை ரத்து செய்ய வலியுறுத்தி தர்ணாவில் ஈடுபட்டனர். கூட்டம் முடிந்து மேயர், துணை மேயர், மாநகராட்சி ஆணையர் மற்றும் மன்ற உறுப்பினர்கள் யாரையும் வெளியே செல்ல விடாமல் அவர்களை சிறைபிடித்தும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் ஆணையர் பேச்சுவார்த்தை செய்து தர்ணாவை முடிவுக்கு கொண்டு வந்தார்.
சமமாக வைங்க, பார்சியாலிட்டி வேணான்னு சொல்கிறோம். ரத்து பண்ணிட்டா வைக்க முடியாதுங்கிறாங்க. ஒத்தி வச்சது எல்லாருக்கும் பலனடைகிற மாதிரி, அதாவது வந்து ஒரு 46 பேருக்கு கடையை ஒதுக்கிட்டு அதை தீர்மானத்தை பாஸ் பண்ணால் பாக்கி பேர் எங்கே போவாங்க? அதனால வந்து அந்த 46 பேருக்காக இல்லை, நீங்கள் இருக்கிற வியாபாரிகளை கூப்பிட்டு அதுக்கு தகுதியான ஆளுக்கு கடை ஒதுக்கி கொடுங்கன்னு சொல்கிறோம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. மாசி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை என்பதால் கோயிலில் அதிகமான பக்தர்கள் கூட்டம் குவிந்தனர். வெப்பம் அதிகமாக காணப்பட்டதால் விசிறி, தண்ணீர் பாட்டில் விற்பனை விறுவிறுப்பாக இருந்தது. கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் தர்ம தரிசனம், கட்டண தரிசனம், முதியோர்களுக்கான தரிசனம் வரிசையில் என நிற்கும் பக்தர்கள் கையில் விசிறி கொண்டும் தண்ணீர் பாட்டிலை கொண்டும் வரிசையில் சென்று சாமி தரிசனம் செய்தனர்.